அனைவருக்கும் வணக்கம். நாம எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். கிளாஸ் லைனில் நாம கோட் ஆஃப் கண்டக்ட் அண்டு ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். ஸோ சிவில் சர்வீசஸில் நமக்கு என்னென்ன ஃபவுண்டேஷனல் வேல்யூ வேணுன்றதுல கோட் ஆஃப் கண்டக்ட்னா என்ன, ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்னா என்ன, இதுதான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ சிவில் சர்வீசஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் வித் பப்ளிக் பவர் அண்ட் ரிசோர்ஸஸ் மஸ்ட் யூஸ் தம் வித் ஃபேர்னஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. கரெக்டாக இல்லையா? ஒரு சிவில் சர்வெண்ட்டுக்கு பப்ளிக்கோடைய பவர் இருக்குது, ரிசோர்ஸஸும் வந்து அவங்ககிட்ட தான் இருக்குது. அவங்க ஒரு ஃபேர்னஸோட ரெஸ்பான்சிபிளாக அக்கௌண்டபிலிட்டியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. கரெக்டாக? யாருக்கும் வழங்கப்படாத அதிகாரம் ஒரு சிவில் சர்வெண்ட்டுக்கு, ஒரு பப்ளிக் ஆஃபீஸர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏன்னா மக்கள் தான் வந்து சட்டத்தை, மக்கள் எழுதப்பட்ட சட்டம் தான் எங்களை அதிகாரம் பண்ணக்கூடிய பவரையுமே வந்து ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, பப்ளிக்குடைய பவரும் அவங்களுடைய ரிசோர்ஸஸுமே ஒரு சிவில் சர்வெண்ட்டு தான் இருக்குது. அதை அவங்க எப்படி யூஸ் பண்ணணும்? ஸோ அதுக்காக ஒரு கோட் ஆஃப் கான்டக்டையும் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸுமே வந்து ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக? நம்ம பார்த்துருப்போம், ஒரு ஒரு எம்எல்ஏ ஆகட்டும், எம்பி ஆகட்டும், நாம தான் அவங்க எலெக்ட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் நாமளே நினச்சாலும் அவங்கள மீட் பண்ண முடியல அப்படின்னு எத்தனை பேர் நம்ம ஆதங்கப்படுற கேட்டிருக்கோம். ஸோ நம்ம தான் அவங்களுக்கு பவர் கொடுக்குறோம், நம்மளுடைய ரிசோர்ஸஸ் தான் அவங்க நமக்கு திருப்பி அலோகேட் பண்ணுறாங்க, நம்ம கட்டுற வரி தான் திருப்பி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதை அவங்க நியூட்ரலாக இருக்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணுன்றத தான் வந்து சொல்லக்கூடியது தான் வந்து இந்த ரெண்டு விஷயமும். இந்த கோட் ஆஃப் கண்டக்ட்னா என்ன, ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்னா என்ன, இது ரெண்டுமே என்னென்ன சொல்லுது? ஒரு சிவில் சர்வெண்ட் ஃபாலோ பண்ணக்கூடிய வேல்யூஸ் வந்து சொல்லுது. லாஸ்ட் கிளாஸில் என்னென்ன வேல்யூஸ் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதை லீகலாக எப்படி ஒரு சிவில் சர்வெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். சரி, கோட் ஆஃப் கண்டக்ட்னா என்ன? A set of rules and regulation guiding the behavior of public officials. ஒரு பப்ளிக் அஃபிஷியல்ஸ் அவங்களுக்கு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை அவங்க எப்படி ஃபாலோ பண்ணணும். உதாரணத்துக்கு ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் ரூல்ஸ் 1968லையும், சென்ட்ரல் சிவில் சர்வீஸ் ரூல்ஸ் அப்படிங்கிறது 1964லையும் வந்து இது ரெண்டுமே வந்து ஒரு சிவில் சர்வெண்ட்டுக்கு என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. சிவில் சர்வெண்ட்டாக இருக்கிறவங்க அவங்களுடைய பேரில் வந்து ஒரு இன்கம் சோர்ஸ் வரக்கூடிய விஷயங்களே செய்ய மாட்டாங்க, அவங்க பேரில் எதுவும் நடத்த மாட்டாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரைட்டர் கூட பார்த்தீங்கன்னா அவங்க பேரில் நடத்தாமல் அவங்க மனைவி பேரில் தான் வந்து அவங்க எழுதுவாங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ காரணம் அந்த ரூல்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு தான் சொல்லியிருப்பாங்க. இப்போ சுஜாதான்னு ஒரு ரைட்டர் பார்த்துருப்பீங்க, அவருடைய பேர் வந்து சுஜாதாவா கிடையாது, ரங்கசாமியான ஒரு பேர், அவருடைய மனைவியுடைய பேரில் அவர் எழுதினார். காரணம் என்ன? அதுக்கான இன்கம் வரது எல்லாமே வந்து ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல் அதை பண்ணக்கூடாதுன்றதுக்காக அதுமாரி பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்துச்சு கோட் ஆஃப் கண்டக்டில் பார்க்கும்போது, மெயின்டைன் இன்டெகிரிட்டி, இம்பார்ஷியலிட்டி அண்டு பொலிட்டிக்கல் நியூட்ரலிட்டி அவங்க ஃபாலோ பண்ணணும். நோ அக்செப்டன்ஸ் ஆஃப் கிஃப்ட்ஸ், பிரைப்ஸ் அண்டு ப்ரைவேட் எம்ப்ளாய்மெண்ட். ஒரு ப்ரைவேட் எம்ப்ளாய்மெண்ட்டில் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் இருக்கக்கூடாது, கிஃப்ட் வந்து வாங்கக்கூடாது, பிரைப் வாங்கக்கூடாது. நோ கிரிட்டிசிசம் ஆன் கவர்மெண்ட் பாலிசிஸ் இன் பப்ளிக்கில் வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்து ஒரு ஸ்கீம் வந்து அவங்க விமர்சனம் செய்யக்கூடாது. ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ஜாயினிங் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் ஸ்ட்ரைக். ஒரு ஸ்ட்ரைக்கில் போய் கலந்துக்கூடாது, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் போய் அவங்க கலந்துக்கூடாது. இதெல்லாம் வந்து ஒரு சிவில் சர்வெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ரூல்ஸ். ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, எத்திக்ஸ் அப்படிங்கிறது என்ன? ஒரு மாரல் பிரின்சிபல். மாரல்னா என்ன? நாம் ஒரு இண்டிவிஜுவலாக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம், வாட் இஸ் ரைட் அண்ட் ராங் அப்படிங்கிறது. ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்னா என்னன்னா, அப்ளைங் திஸ் வேல்யூஸ் இன் பப்ளிக் சர்வீஸ் ரோல். நாம் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை பப்ளிக் சர்வீஸில் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது. கரெக்டாக? ஒரு மாரல் ரூல்ஸ். எக்ஸாம்பிளா இம்பார்ஷியாலிட்டி, அப்ஜெக்டிவிட்டி, கான்ஃபிடென்ஷியாலிட்டி, டிரான்ஸ்பரன்சி அண்டு அக்கௌண்டபிலிட்டி. கரெக்டாக? இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் பாருங்கள், நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா? ஸோ ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் போய் வேலை செய்கிறதோ, இல்லை வந்து ஒரு பாலிசியில் வந்து கிரிட்டிசம் வைக்கிறதோ வந்து பப்ளிக் ஸ்கொயரில் நம்ம பண்ணலாம். ஆனால் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸாக நாம் பிலீவ் பண்ணுற சில வேல்யூஸை நாம் எப்படி நம்மளுடைய சிவில் சர்வீஸில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது, இம்பார்ஷியலிட்டியாக, ரெக்ரூட்மெண்ட்டில் இம்பார்ஷியலிட்டியாக இருக்கணும். அப்ஜெக்டிவிட்டியை நாம் அப்ஜெக்டிவிட்டியோடு இருக்கணும். ஒரு அவார்டிங் கான்ட்ராக்ட் வருதுன்னு வச்சுங்களேன், யாருக்காக அவார்டு கொடுக்குன்றது, ஸோ அங்கே நம்ம அப்ஜெக்டிவிட்டியோடு இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் படித்தாலே புரியும், ஸோ ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் வேணாம். அடுத்தா வந்து நோலன் கமிட்டி பிரின்சிபல், யூகேல 1995 கொண்டு வந்த ஒரு பிரின்சிபல். அது வந்து குளோபலாக வந்து எல்லாருக்குமே வந்து பொருந்தும். நோலன் கமிட்டி இது எக்ஸாம்ஸில் கேள்வியே வந்தது, ரொம்ப இம்பார்ட்டானது. நோலன் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னன்னு எக்ஸாம்ஸில் கேள்வி வந்தது, ஒரு பிஓக்கு கொஸ்டின் இது. செல்ஃப்லெஸ்னஸ், தனக்குன்னு வாழாமல் இருக்கு, தனக்குன்னு அந்த பாட்டு வேற வந்துடுச்சு. ஸோ செல்ஃப்லெஸ் என்னன்னா, மக்களுக்காக வாழறது, தனக்காக வாழாதது, நாட் பர்சனல் கெயின். அண்ட் இன்டெகிரிட்டியோடு இருக்கிறது. நோ ஃபினான்ஷியல் ஆர் ஆப்ளிகேஷன் தட் இன்ஃப்ளூயன்ஸ் டியூட்டி. இன்டெகிரிட்டியோடு நம்ம வாழணுன்றது, ஃபினான்ஷியல் கெய்னிங் இல்லாமல் வாழறது. அப்ஜெக்டிவ்னா என்ன? மெரிட் பேஸ்டு. அக்கௌண்டபிலிட்டினா என்ன?
பப்ளிக்கு நம்ம ஆன்சரபிளாக இருக்கணுன்றது. ஓப்பன்னஸ்னா என்ன, டிரான்ஸ்பரன்சி தான் ஓப்பன்னஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம செய்யக்கூடிய வேலை டிரான்ஸ்பரண்டாக இருக்கணுன்றது, ஆனஸ்டியாக இருக்கணும், லீடர்ஷிப் குவாலிட்டியோடு இருக்கணும். லீடர்ஷிப் குவாலிட்டினாயோட ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். அங்கே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சபார்டினேட்டுக்காக இருக்கட்டும், இல்லை ஜூனியர் லெவல் ஆஃபீஸர்ஸ்க்கு நம்ம ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். எப்படி ரோல் மாடலாக இருக்க முடியும்? இந்த வேல்யூஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கு நாம ரோல் மாடலாக இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியன் சிவில் சர்வீஸ் வேல்யூஸோட இது வந்து ஓவர்லப் தான் ஆகும். மேலே பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த கோட் ஆஃப் கண்டக்ட் ஆகட்டும், இந்த சிவில் சர்வீஸ் ரோல்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து ஓவர்லப் ஆகும். ஸோ ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும்னு சொல்கிறாங்க, வேறு எதுவும் இல்லை. அதே போல் செகண்ட் ஏஆர்சி ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆன் எத்திக்ஸ் இன் கவர்மெண்ட்ஸ். ஏஆர்சினா என்ன, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம்ஸ் கமிட்டியை தான் வந்து ஏஆர்சின்னு சொல்லுவாங்க. இந்த செகண்ட் ஏஆர்சி வந்து கொஸ்டினில் வரக்கூடியது, சரிங்களா? ஸோ இது வந்து என்ன சொன்னால், ஒரு காம்ப்ரிஹென்சிவ் பப்ளிக் சர்வீஸ் கோடை வந்து சொல்லியிருப்பாங்க. ஒரு சிவில் சர்வெண்ட் என்னென்ன மாதிரிலாம் இருக்கணும் அப்படிங்கிறது. இது என்னென்ன வேல்யூ, இது வந்து கேள்வியாக வந்து இன்டெகிரேட்டிவோடு இருக்கணும், அப்ஜெக்டிவோடு இருக்கணும், டெடிகேஷன், எம்பதி, நான் பார்ட்டிஷன்ஷிப்போடு இருக்கணுன்றதுலாம் வந்து சொல்லுது. ரெக்கமெண்டட் எத்திக்ஸ் கமிஷன் அண்ட் ட்ரைனிங் இன் எத்திக்ஸ் ஃபார் ஆஃபீஸர்ஸ். ஸோ கோட் ஆஃப் எத்திக்ஸ் வித் இஸ் கோட் ஆஃப் கண்டக்ட், இந்த ரெண்டு விஷயத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் சொல்கிறாங்க. கோட் ஆஃப் எத்திக்ஸ்னா என்ன, கோட் ஆஃப் கண்டக்ட்னா என்ன, ஸோ ஒரு நேச்சர் என்ன, ஃபோக்கஸ் என்ன, என்ஃபோர்ஸ்மெண்ட் என்ன, அண்டு எக்ஸாம்பிளாக என்னென்ன அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? கோட் ஆஃப் கண்டக்ட்னா என்ன, ஒரு லீகலானது, ஒரு சட்டம் இயற்றப்பட்டு அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோன்றது, எதெல்லாம் செய்யக்கூடாதுன்றது, இது லீகலி பைண்டிங்காக இருக்கும். ஒரு கான்டாக்ட் ரூல்ஸ் நாம் இதை சொல்லலாம், கரெக்டாக? கோட் ஆஃப் எத்திக்ஸ்னா என்ன, இது மாரல் பேஸ்ட்னா என்ன, நம்மளுடைய விருப்பம் சார்ந்தது. வாட் அவுட் டு டூ, இது நம்ம செய்யக்கூடாது, இதை வந்து செய்யணும் அப்படிங்கிறது, சரியா? வாட் அவுட்னா வேண்டும் அப்படிங்கிறது, அவுட்னா வேணும் அப்படிங்கிறது, எது செய்ய வேணும் அப்படிங்கிறது, இது செய்யக்கூடாது அப்படிங்கிறது. மாரல் பர்சுவேஷன், நாம விருப்பப்பட செய்யலாம். நோரல் பிரின்சிபிள். ஸோ கோட் ஆஃப் கண்டக்ட்னா என்ன, இது லீகலாக இருக்கும், இது லீகல் கிடையாது, மாரல் பேஸ்டாக இருக்கும், தனிப்பட்ட விருப்பம் சார்ந்தது. எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லணும், இது எதை செய்யணும்னு சொல்லணும். லீகலி பைண்டிங், மாரல் பர்சுவேஷன், நம்மளுடைய விருப்பத்துக்கு. கான்டாக்ட் ரூல்ஸ் சொல்லலாம், நோரல் பிரின்சிபிள் சொல்லலாம். ஸோ கான்டாக்ட் கோட்னா என்ன, கோட் ஆஃப் எத்திக்ஸ்னா என்ன, இது என்ன கட்டாயம் மஸ்ட் நம்ம ஃபாலோ பண்ணணும். இதை ஒப்பீனியன் பேஸ்டு நம்ம ஃபாலோ பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷனரி பேஸ்டாக ஒன்று சொல்லலாம், கரெக்டாக? ஸோ ஒரு கேஸ் வந்து சொல்கிறாங்க, ஒரு மினி கேஸ் சினாரியோ. கார்பரேட் ஆஃபர்ஸ் யூ அண்ட் எக்ஸ்பென்சிவ் வாட்ச் ஆஃபர் யூ கிளியர் தி ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் குவிக்லி. ஒரு கார்பரேட் ஆஃபீஸர் வராங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு வாட்ச் உங்களுக்கு எக்ஸ்பென்சிவான ஒரு வாட்ச் ஆஃபர் பண்ணி என்னுடைய ப்ராஜெக்ட்டுக்கு வந்து சீக்கிரமாக வந்து கிளியரன்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சமயத்தில் நீங்கள் கோட் ஆஃப் கண்டக்ட் பார்க்கும்போது நீங்கள் கிஃப்ட் வாங்கக்கூடாது, ஏன்னா லீகலி பைண்டிங். ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்க்காக பார்க்கும்போது என்ன பண்ணணும், நீங்கள் வந்து டிமாண்ட் அப்ஜெக்டிவ் எவிடன்ஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்னால் என்ன, ஃபேக்ட் பேஸ்டாக இருக்கணும், கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. எத்திக்கெலாம் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பொறுமையாக என்ன பண்ணலாம், அது வேணான்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் த அட்டம் மெயின்டைன் த டிரான்ஸ்பரன்சி. நமக்கு இது வேணான்னு சொல்லிட்டு இவங்க எனக்கு கொடுக்க வந்தாங்கன்றத நம்ம ரிப்போர்ட் பண்ணிவிட்டு டிரான்ஸ்பரண்ட்டோடு இருக்கலாம் அப்படிங்கிறது நம்ம இவங்க சொல்கிறாங்க. ஸோ இதுதான் கோட் ஆஃப் கண்டக்ட்னா என்ன, ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்னா என்ன அப்படிங்கிறது. ஸோ டிஃபரன்ஷியேட் பிட்வீன் கோட் ஆஃப் கண்டக்ட் அண்ட் கோட் ஆஃப் எத்திக்ஸ், டிஸ்கஸ் ஹவு நோரல் பிரின்சிபிள் கேன் ஸ்ட்ரென்தன் எத்திக்கல் பிஹேவியர் இன் இந்தியன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ கோட் ஆஃப் கண்டக்ட்டுக்கும் கோட் ஆஃப் எத்திக்ஸுக்கும் கூடிய வித்தியாசம் சொல்லுங்கள். அண்டு நோரல் பிரின்சிபிளானது இந்தியன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் எந்த அளவுக்கு அவங்க எத்திக்கல் பிஹேவியரை ஸ்ட்ரென்தன் பண்ணுது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிளானது தான், நீங்களே வந்து எழுதி பாருங்கள். ஸோ இந்த கிளாஸ் இல்லாமல் கோட் ஆஃப் கண்டக்ட்னா என்ன, ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்னா என்ன அப்படிங்கிறது இந்த கிளாஸில் பார்த்தோம். இந்த கிளாஸ் யூஸ்லாம் இருக்கும் நம்ம நம்புறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.